அதாவது பாருங்க, ஒலிம்பிக் ஆஹா ஓஹோன்னு நிறைய பேர் ஆவலா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பதக்க வேட்டையில இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலா வந்திருக்கலாமோ அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் உலகத்திலேயே நிறைய மக்கள் தொகை கொண்ட நாடா இருந்துகிட்டு இந்த கப்பு மட்டும் ஏன் நமக்கு கம்மியா வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அதுக்கு மக்கள்கிட்டயே கேள்வியை கேட்டிருக்கோம். விதவிதமா அவங்களும் பதிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நிறைய மெடல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஸ்பாட்ல மிஸ் ஆயிருக்கு. அதனால வந்து டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பஞ்சம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர்ஸும் நிறைய பேர் கிடைச்சா ஒன்றும் நம்ம நிறைய மெடல்ஸை வாங்க முடியும். பயிற்சியாளரே பக்காவாக பிளான் பண்ணி டெக்னிக்கலாக ஹவு டு வின், ட்ரெயினர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 140 கோடி பேர் இருக்கும். எங்கள் திறமைக்கெல்லாம் யாருக்கும் பஞ்செல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே ஸ்போர்ட்ஸ்னாலே பெரும்பாலும் அரசியல் தான் நிறையா உள்ள விளாண்டுக்கிட்டு இருக்கு. என்ன காட்டிலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் பாப்புலேஷனில். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே 327 பேருன்றப்ப நம்ம ஊரில் வெறும் 150-200 பேர் கிட்ட தான் செலக்ட் ஆகி ஒலிம்பிக் செலக்ட் ஆனதே அவ்வளோ பேர் தான். விழிப்புணர்வு இருக்காது. அப்படியே வந்தாலுமே அடிப்படை வசதி இருக்காது. அதை டெவலப் பண்ணாலே போதும். வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வர முடியாது. திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டணும். மக்கள் வெளியே வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் நம்ம இன்னும் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுடைய திறமை வளர்க்குறதுக்கான ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த உண்டான பொருட்கள் இல்லை. அந்த பொருட்களும் அது போக வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுத்தா பேரண்ட்ஸும் அந்த விளையாட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ படிப்புக்கு வந்து ஊக்குவிக்கிற அந்த இது எல்லாம் பண்ணுற மாதிரி விளையாட்டுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து உற்சாகப்படுத்தணும், அவங்களை ஊக்குவிக்கணும். நிறைய பேர் இன்னும் இதில் ஃபார்மலாக இன்வால்வ் ஆகும்போது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் ஆஃப் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் அதிகமாக அதில் எஃபர்ட் போடுவாங்க. இப்போ வந்து 10 பேர் தான் போகிறாங்கன்னா இப்போ 100 பேர் வரும்போது அதில் இன்னும் பெஸ்ட்டாக 10 பேர் வர முடியும்.